ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் விக்னேஷ். ஒரு சிஏ இன்டர் ஸ்டூடெண்ட். நான் ஆல்ரெடி மே 2026 எக்ஸாம்ஸ் வந்துட்டு எழுதிட்டேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜூன் 24th அன்றைக்கி வரப்போகுது. பட் ஐ ஆல்ரெடி நோ, நான் வந்துட்டு குரூப் 1 எக்ஸாம்ஸ் மட்டும்தான் எழுதுனதுனால போத் 3 சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்துட்டு நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு எனக்கே தெரியும். ஸோ அதனால் வரப்போகிற செப்டம்பர் 26 எக்ஸாம்ஸ்க்கு ஹார்ட்லி இப்போ ஒரு 2 months 2.5 months தான் இருக்குது. ஸோ அந்த 2.5 monthsல நாம் ஸ்க்ராட்ச்லேருந்து படித்து இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்துட்டு அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ், டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்துட்டு என்னென்ன ஃபேக்கல்டிஸ் நான் வந்துட்டு பார்க்குறேன், என்னென்ன நோட்ஸ் நான் எடுக்கிறேன், யாரோட பிடிஎஃப் அண்டு புக்ஸை நான் வந்துட்டு ரெஃபர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ பை த வே வந்துட்டு இப்போது செப்டம்பர் 26 எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 2.5 months தான் இருக்கிறனால அதோட டே பிளானர், அதோட வீக் பிளானர், அப்புறமா ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு கிராக் பண்ணுறதுங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்னோடய டே பிளானர்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்காக வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ நியூ டு திஸ் சேனல் ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ வந்துட்டு நான் ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு தெளிவாக நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, என்னோடய மே 26 எக்ஸாம்ஸ் வந்துட்டு நான் ஏன் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா, நான் ஒழுங்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஸோ மே 26 எக்ஸாம்ஸ் வந்துட்டு நான் 2025 to 26 ஒரு 6 months நான் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டு 2 months ஆன அந்த மார்ச், ஏப்ரல் வந்துட்டு எனக்கு லீவ் இருந்துச்சு. பட் ஆனால் ஐ டோன்ட் ப்ரிப்பேர். ஸோ அந்த 2 மாதம் வந்துட்டு நான் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு ஐ குடின்ட் கிளியர். மே 2026 எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸ்லாம் வந்துட்டு என்னால் அட்டன் பண்ணவே முடியல. எந்த கொஸ்டினுமே எனக்கு ஒன்றுமே வந்துட்டு தெரியல. அப்புறம் வந்துட்டு அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் வந்துட்டு எப்பவும் போல் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனு, அமால்கமேஷன் அண்டு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் அது மட்டும்தான் அட்டன் பண்ணேன். அப்புறம் நம்மளுடைய அந்த எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணேன். லாவில் வந்துட்டு ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்டு, கம்பெனிஸ் ஆக்டில் ஒரு சில ஆக்ட்டு நான் வந்துட்டு எழுதினேன். மற்றபடி வந்துட்டு நத்திங் டு அங்கே எனக்கு எக்ஸாம்ஸ் ஹாலில் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒரு 2.5 months இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சு மே மந்த் நான் படிக்கவும் இல்லை. ஸோ ஜூனில் இப்போ ஒரு 15 days போச்சு. அதுலேயும் நான் வந்துட்டு எதுவுமே ப்ரிப்பேரும் பண்ணலை. ஸோ இப்போ இருக்கிற இந்த 2 monthsல ஸ்க்ராட்ச்லேருந்து படித்து இந்த 4 சப்ஜெக்டையும் பாஸ் பண்ண முடியுமாங்கிறதான் இப்போது நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் யாரோட வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ நான் வந்துட்டு எந்த கிளாஸும் யார்கிட்டையும் வாங்கலை. ஸோ நான் இனி வாங்கினாலும் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ யூடியூப்பில் வந்துட்டு என்னென்ன வீடியோஸ் பார்க்குறேன், யாரோட மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேங்கிறத ஐ வில் ஷேர் ஆன் மை, ஒருவேளை ரீல்ஸ் போட்டால் ரீல்ஸ்லையோ இல்லை ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு வந்துட்டு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யா, திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் நெக்ஸ்ட் 2 months. திஸ் இஸ் அவர் பிளான். ஸோ என்னால் முடிஞ்சால் டைம் இருந்தால் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்துட்டு ஐ கேன் டூ. ஸோ தேங்க்யூ.